சிட்லப்பாக்கம் அரசு சேவை இல்லத்தில் சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என குழந்தைகளின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மீரான், குழந்தைகளுடைய பெற்றோர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன இந்த விவகாரத்தில்? வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற சிட்லப்பாக்கம் அரசு சேவை இல்லத்தில் பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யும் என்று தற்போது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த மாணவி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சேவை இல்லத்தின் காவலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில இந்த சம்பவமானது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. 130க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கியிருக்கின்ற அந்த பெண்கள் தங்கியிருக்கின்ற அந்த சேவை இல்லத்தில் போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்ற ஒரு புகாரை தற்போது பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சேவை இல்லத்தின் நுழைவு பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கிறது. அதே போல அலுவலக பகுதியிலும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கிறது. 2 கேமராக்கள் மட்டுமே அது செயல்படுவதாக தற்போது தகவல் வெளியாகிறது. அந்த 2 கேமராக்களில் ஆய்வு செய்துதான் போலீசார் இந்த சம்பவத்தில் அந்த காவலாளியை கைது செய்திருக்கிறார்கள். காவலாளி அந்த முகப்பு பகுதியில், அதாவது அந்த கேட் என்ட்ரன்ஸ்ல இருந்து அங்கிருந்து அந்த உள்ளே சென்று விட்டு திரும்பி வருவது போல அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவரை போலீசார் விசாரணை நடத்திய போது தேவை இல்லத்தில் மோட்டாரை ஆஃப் செய்வதற்காக நான் உள்ளே சென்றேன் ஒரு தகவலை தான் அவர் நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மற்ற சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என்ற ஒரு புகாரை தற்போது எழுந்திருக்கிறது. அதிக அளவு பெண் குழந்தைகள் இருக்கின்ற இந்த சேவை இல்லத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடுகளாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். சமூக நலத்துறை அதிகாரிகள் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு புகாரையும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பெண் குழந்தைகள் இருக்கின்ற இந்த சேவை இல்லத்தில் போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அந்த ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டியுள்ள பகுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறது, அதை சீர் செய்ய வேண்டும். இது தொடர்பாக தமிழக அரசு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது பெற்றோர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.